வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரொமான்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஆச்சா ஓச்சான்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் சோசியல் மீடியாவில். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. பட் இது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ரிவ்யூ தான். இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பறந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என் தலைவன்டா, என் தள்ளடா, அஜித்டா, அவருடா, இவருடான்னவங்க எல்லாம் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் அப்படியே எகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் தலை ரசிகர் பேசல, எஸ் தளபதி ரசிகர்களும் பேசல. இன்பி டிவியில் இருக்க சிலர் தான் இதுக்கான வேலைகளை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ உங்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்கங்கிறத இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ படம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அஜித் சாரை வச்சு ஆரம்பிக்குது. வேறு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிசா அவங்கள வச்சு ஆரம்பிக்குது. வேறு என்ன மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அப்படியே ஒரு கேரக்டர்ஸாக உள்ள வந்து ஆரம்பிக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா ஆரம்பங்கிறீங்க? அதுதாங்க படத்தோட ஆரம்ப புள்ளி. படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஓட்டமாக இருக்கும். அஜித் சார் நடந்துக்கிட்டே இருப்பார், தேடிக்கிட்டே இருப்பார். யாருன்னா அவங்களோட மனைவியை. இப்படி தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு கடைசியில் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிடுது அப்படின்னா, அஃபையர் பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. இவ்வளோதான் படத்தோட ஸ்டோரி லைன், இவ்வளோதான் நமக்கு புரிஞ்சது. ஸோ இதெல்லாம் நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் படம் பார்க்கல, கமெண்ட்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ யாருமே வந்து படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே இஷ்டத்துக்கு அடிச்சு தள்ளுறானுங்க. அவன் இஷ்டம் வாயில் வருது, வர மாட்டேங்குது, சொல்லிடுவேன் வேறு ஏதாச்சும். ஒன்றும் இல்லை, இஷ்டத்துக்கு கமெண்ட்ஸில் வந்து கதறானுங்க, அப்படி இப்படி ஈன்ட்டு. புலம்புறதுல எனக்கு போட்டியா? எது யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. இவங்க சொல்றதுனாலே படத்தை போய் பார்க்க முடிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பழைய பேஷண்ட் ஒருத்தர் இருந்தாங்க. அவரையும் இப்படிதான் அடிச்சு துறைச்சு நம்மளே கூட நம்ம பேஜில் அடிச்சிருப்போம். பட் இருந்தாலும் வந்து இது ரொம்ப மோசமப்பா. ஏன்னா அவர் வந்து ஃபிலிம் கேரியரை தாண்டி அவர் வேற ஒரு இடத்துக்கு இப்போ போயிட்டாரு. வேற ஒரு ஐடென்டிஃபை நம்ம நாட்டுக்கே கொடுத்துட்ருக்காரு. அவர் ஏன்டா அடிச்சு துரத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவரோட ஃபிலிம் கேரியரை நீங்கள் இப்படி பண்ணுறதுங்கிறது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. பட் அதில் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ட்ரெய்லரில் ஆகட்டும், ஒரு சில கிளிம்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கரையே இல்லை, இதை ஒரு ஃபாரின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா இதை இவங்க எப்படி பேசியிருப்பானுங்கன்னு எனக்கு தெரில. ஒருவேளை மேபி அஜித் சார் பண்ணுறதுனால இவங்க இப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குமோ என்னமோ. ஆக மொத்தம் நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மக்களே ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, சில யூடியூபர்ஸ்லாம் வார் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இது ஒரு மேனிப்புலேஷன். உங்களை ஒரு சில மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து படம் அவ்வளோதான், அவங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களுக்கும் பிடிக்கல, அவ்வளோதான், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நான் விடாமுயற்சி நானே எடுத்துகிட்டு வந்து நெகட்டிவாக பேசினா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ நான் வந்து பாசிட்டிவாக பேசினேன்னா அதுக்கு ஒரு சிலர் வந்து என்னை திட்டி கூட போடலாம். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் ஒருத்தவங்க சொல்கிற விஷயத்த முழுசாக நம்பி எந்த ஒரு இதுலேயுமே மேனிப்புலேட் ஆகாதீங்க. உங்களுக்கு அந்த விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். இன்னொருத்த பேசுகிறத வச்சு நீங்கள் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏதோ பேசாதீங்க. அப்படி தான் நான் சொல்லுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனாக இருக்குது. ஹெல்ப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய், see you, டேக் கேர். வச்சுறேன்.